ஷாலோம் ஷாலோம். இப்பொழுதும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுதும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு என்ன பேச விரும்புகிறீர் என்பதை உங்களுடைய சித்தத்தை எங்கள் மத்தியில் அப்பா உம்முடைய வார்த்தைகளாக நீர் வெளிப்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்கள் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஒன்றும் சுயமாய் பேசக்கூடாதபடி அப்பா நீர் எங்கள் மத்தியில் அசைவாட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து வரட்டும் ஆண்டவரே. நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்து நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் ஊழியக்காரர்களுடைய தகுதி, அவர்கள் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம 3ஆவது அதிகாரத்தில் கூட நம்ம பார்த்துருக்கோம். அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்றால், இந்த புதிய உடன்படிக்கை பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கிறது என்று. நாம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொண்டோமானால் கூட, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நாம் அனைவரும் அந்த புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினதா அதை நினைவு கூறும்படியான ஒரு புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக தேவன் இன்று நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்போது இந்த மகிமையான ஊழியம் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ ஊழியக்காரர்னா என்ன? அப்போது ஒரு ஊழியக்காரர் என்றால் தன்னுடைய எஜமான் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி செய்கிறது. இப்போது ஒரு வேலையை செய்யணுன்னா அந்த எஜமான் ஒரு அறிவுரை சொல்வாங்க. அப்போ அந்த அறிவுரையை பின்பற்றி அந்த ஊழியக்காரர்கள் செய்வது தான் இந்த நாளும் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நமக்குள்ளாக அந்த அறிவுரையை சொல்லி அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால்தான் நாம் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நம்ம பரிசுத்த ஆவியானவரால் அந்த ஊழியத்தை செய்கிறோம். அது எப்படிப்பட்ட ஊழியம் என்றால், அது ஒரு மகிமையான ஊழியமாக காணப்படுகிறது. அது நீதியின் ஊழியமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்போ பவுல் அவருடைய அழைப்பில் அவர் மிகவும் தெளிவாக இருக்கிறாரு. இப்போ பரிசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்துவினால் அருளப்பட்ட இந்த மகிமையான ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் அநேக பாடுகளின் மத்தியில் அந்த ஊழியத்தை செய்தவராக காணப்படுகிறார். நம் 4வது அதிகாரத்தில் கூட நம்ம பார்த்திருக்கிறோம், இப்படிப்பட்ட மகிமையான ஊழியம் தேவனுடைய கிருபையினால் அருளப்பட்டது என்று குறிப்பிடப்படுகிறது. ஏன்னா பவுல் அதை நன்கு புரிந்து வைத்திருக்கிறார். இந்த மகிமையான ஊழியம் யாரால் கொடுக்கப்பட்டது என்றால் தேவனால் அருளப்பட்டது. அதனால தான் அந்த பாடுகளை நாம் சகிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எப்படி கிறிஸ்துவுடன் கூட நம்ம பாடுகளை அனுபவித்தால் நாம் பிற்காலத்தில் மகிமையில் கிறிஸ்துவுடன் கூட நம்ம பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல நம்ம 4வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று. அப்போ இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நாம் செய்கின்ற ஊழியம் ஆவிக்குரிய ஒரு மகிமையான ஊழியமாக காணப்படுகிறது. அப்போது ஏன் ஆண்டவர் பவுலை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய தகுதி, அவருடைய செல்வாக்கு, அவருடைய கல்வி, அவருடைய ஞானம் என்பதற்காக அல்ல, தேவனுடைய சுத்த கிருபையினால. அப்போ இந்த நாளில் தேவன் நம்மையும் அந்த புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக அழைத்ததன் காரணம் என்ன? நாம் உயர்ந்தவர்கள் என்பதற்காகவா? இல்லை நான் இந்த சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்கவர்கள் என்பதற்காகவா? நிச்சயமாக இல்லை. அது தேவனால் அருளப்பட்ட ஒரு கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னா இப்படிப்பட்ட ஸ்தானத்திற்கு நம்ம வந்திருக்கவே முடியாது. அப்போ அவர் நம்ம கிருபையினால் அழைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம் முதலாவது பொறுப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்போது நம்ம ஒரு ஜெபக்குழு தலைவராக இருக்கலாம். அப்போ அந்த ஸ்தானத்தில் நம்ம நிற்கும் பொழுது
அந்த ஸ்தானத்திற்குரிய ஒரு பொறுப்பு நமக்கு வேண்டும். நம்முடைய ஆத்துமாக்களை நம் கர்த்தருக்கு நேராக நடத்துபவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம எத்தனையோ பாடுகள் மத்தியில் நம்ம கடந்து போயிருக்கலாம், ஆனாலும் நாம் அந்த பொறுப்புகளை உணர்ந்து நடத்த வேண்டும். நம்மளுடைய சிவவார்த்தை சபை தலைமை போதகர் அம்மாவும் கூட அந்த சாட்சி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் முதலாவது ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஜெபக்குழு நடத்தும் பொழுது அவர்கள் எத்தனையோ பாடுகளை அனுபவித்தாங்க. ஒரு வீட்டில் அந்த ஜெபக்குழு நடத்தும் பொழுது அவர்கள் அவமானப்படுத்தும்படியாக அந்த செருப்பினால் கூட தூக்கி அடிக்கப்பட்டார்கள். ஆயினும் அவர்கள் கர்த்தருக்கென்று அந்த பாடுகளை சகித்ததினால் இன்று 6 சபைகள் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நாம் எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், பொறுப்புள்ளவர்களாய் பாடுகளை சகித்து கர்த்தருக்கென்று நாம் ஊழியம் செய்பவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு முதலாவது அடிப்படையே நாம் பொறுப்பானவர்களாக இருக்கிறோமா என்பதை தேவன் பார்க்கிறார். அப்போ நம்ம ஒரு நாளும் நம்மை குறித்து பெருமை பேச வேண்டிய அவசியமில்லை. நாம் யாரை குறித்து பேச இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நம்மை படைத்த நமக்காக மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே நாம் பிரசங்கிக்க இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனெனில் நாம் தேவனுடைய ஊழியக்காரராக, அந்த ஊழியத்தின் பொறுப்புள்ள ஒரு பங்குதாரராக நாம் இங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எதை பிரசங்கிக்க வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்து நாம் பிரசங்கிக்க வேண்டும். அப்போது இந்த நாளில் நமக்கு ஒரு மீண்டுமாக ஒரு பிறப்பு இருக்கிறது. எப்படி ஆண்டவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தாரோ, அவரை விசுவாசிக்கிற நம்மையும் அவர் உயிரோடு எழுப்புவார் என்ற அந்த விசுவாசத்தை, அந்த வல்லமையை நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட தான் நம்மை ஜீவ பலியாக இந்த ஊழியத்திற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த ஊழிய அழைப்பில் பவுல் சொல்கிறார், இந்த புது உடன்படிக்கையில் தேவன் கூறுகிறார் நமக்கு அவர் ஆவியினால் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அப்போ இந்த அதிகாரத்திற்கும் நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் தங்கள் திறனை நிறைவேற்றுதல். ஹல்லேலூயா. இதில் முதல் பாதி பகுதி நம்ம பார்க்க போனால் திறன் படைத்தவர்களை பற்றி கூறுகிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவரால் நாம் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் நமக்கு நம்முடைய தகுதியின் மீது நம்பிக்கை அளிக்கிறது. அப்போது உலகம் நமக்கு நம்பிக்கை கொடுக்கல, நம்மில் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு அளிக்கிறார். இப்போ முதலாவது 1-5 வரை நம்ம பார்த்தோம்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறார் என்று. அப்போ 6-8 வரைக்கும் பார்த்தோம்னா அது இன்னும் கூடுதலான நம்பிக்கை அளிக்கிற ஒரு விசுவாசமாக காணப்படுகிறது. மற்றும் நம்ம 9-12 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அந்த முடிவில் விளங்குகின்ற அந்த மகிமை குறித்து அதை போதிக்கிறதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்போ 18-21 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அந்த புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக அந்த ஒப்புர வாக்குதலின் ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் கூட நம்ம பார்த்துக்கிறோம். முதலாவது வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். முதலாவது வசனம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த உலகில் இருக்கிற கூடாரம் அழிந்து போகும். அது எதை சொல்லியிருக்கு? கல்லினால் மண்ணினால் கட்டப்பட்ட வீட்டை பற்றி சொல்லியிருக்கா? நம்முடைய சரீரத்தை பற்றியே அது குறிப்பிடுகிறது. அப்போ இந்த உலகத்தில் நாம் எதனால் உருவாக்கப்பட்டோம்? மண்ணினால் உருவாக்கப்பட்டோம். அப்போ பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அப்போ அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக, அவருடைய மகிமைக்குள்ளாக நாம் போகும் பொழுது நாம் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரமாக நாம் பரலோகத்தில் நாம் பிரவேசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நம்ம எப்படி வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் இந்த கூடாரத்தில் தவித்து. அப்போ சிறு பிள்ளையா நம்ம தாயின் வயிற்றில் பிறந்ததில் இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பிறந்த குழந்தையாகவே இருக்கிறோமா, ஒவ்வொரு நாளும் வளர்கிறோமா? அப்போ சரீரத்தில் நம்ம வளர்கிறோம். நம் சரீரத்தை வளரும் பொழுது நம்முடைய பாடுகளும் பெருகிறதா, இல்லை பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்போ நாம் வளரும் பொழுது நம்முடைய பாடுகளும் பெருகி கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த பாடுகளை குறித்து நாம் தவித்து கொண்டு இருக்கிறோம் என்று இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. அப்போது நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போது ஆண்டவர்க்கென்று நம்ம ஊழியம் செய்கிறோம் என்றால் அநேக பாடுகள் வரும். இந்த நாளில் எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ மிஷினரிமார்கள் கூட
ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்களிடத்தில் அவங்க வந்து பிரசங்கிக்கும் பொழுது எத்தனையோ பாடுகளின் மத்தியில் அவங்க கடந்து போகிறாங்க. இந்த பாடுகள்லாம் எதற்காக என்றால் நித்தியமாக அந்த பரிசுத்த பர்வதத்தில் நாம் இடம் பெறுவோம், அவருடனே கூட நாம் இருப்போம் என்ற அந்த வாஞ்சை, அந்த விருப்பம் தான் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அப்போ தரித்து கொண்டவர்கள் என்றால் என்ன? அப்போ மகிமையின் வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போ மகிமையின் வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களாக இருந்தால் நாம் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். நம்ம கூட பார்க்கிறோம், ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் வந்து ஆண்டவர் வந்து புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை புசித்த பின்பு தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறிந்தார்கள் என்று. ஏன் அதற்கு முன்பாக அவர்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறியவில்லையா? அதற்கு முன்பாக அவர்கள் மகிமையின் வஸ்திரத்தை அவர்கள் தரித்து கொண்டிருந்ததனால அவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. எப்பொழுது ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு என்று சொன்ன அந்த காரியத்தை செய்தார்களோ அவர்கள் நிர்வாணிகளாக காணப்படுகிறார்கள். அதுதான் சொல்லலாம், தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். நாம் எதை தரித்து கொள்ள வேண்டும்? ஆண்டவருடைய மகிமையை தரித்து கொண்டவர்களாக இந்த நாளில் நாம் காணப்பட வேண்டும். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். அப்போது இந்த நாளில் கூட நமக்கு இந்த கூடாரத்தில் இருக்கும், அதாவது இந்த கூடாரம்னா நம்மளுடைய வீடு அல்ல, நம் சரீரத்தை இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ நம் சரீரத்தில் எத்தனையோ பாரங்களை நாம் சுமந்து கொண்டு இருக்கலாம். உலக பிரகாரமான கவலைகளாக இருக்கலாம், இல்லை நம்முடைய பலவீனங்களாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லையே என்ற அந்த மன பாரமாக இருக்கலாம். அப்போது ஒவ்வொரு நாளும் நாம் பாரம் சுமந்து தவித்து கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போது இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதுதான் ஆண்டவருக்குள்ளாக நாம் மரணித்தாலும் மீண்டுமாக நாம் உயிர் தெழ செய்வார் என்று. அப்பொழுது உயிரோடு இருக்கிற நாமும் அவருடைய வருகையில் மறுரூபம் ஆக்கப்படுவோம் என்று அந்த நிச்சயத்தை இங்கே குறிப்பிடப்படுகிறது. அப்போ எந்த போர்வை? அப்போது அவருடைய ரட்சிப்பு என்ற போர்வை நாம் அணிந்தவர்களாக, அவருடைய மகிமையின் வஸ்திரத்தை நாம் அறிந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அந்த களைந்து போட வேண்டும் என்பது என்னென்னா, உலக பிரகாரமான கவலைகளை களைந்து போட்டு கிறிஸ்துவை குறித்தே நாம் எப்பொழுதும் மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதை குறிப்பிடப்படுகிறது. அப்போ இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. அப்போது இந்த நாளில் நம்மளுடைய உறவினர்கள் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறாங்களா? இப்போது ஒரு விருந்துக்கு நம்ம போகணுன்னா நம்ம பிள்ளைகளை, இப்போ சகோதரியை பகிர்ந்து கொள்ளும் போது சொன்னாங்க, ஒரு தன்னுடைய மீட்டிங்காக போகணுன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை தரித்து ஒரு அலங்காரத்தோடு நான் கூட்டிகிட்டு போவேன். அப்போ ஆண்டவருக்குள்ளாக நம்ம எப்படி காணப்பட வேண்டும் என்றால், ஆயத்தப்படுத்துகிறவர் தேவன் என்பதை அறிந்து நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளாக வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மகிமையான ஊழியத்தை அவர்தான் நமக்குள்ளாக இருந்து செய்ய அவர் ஒரு உந்துதலை நமக்கு உண்டு பண்ணி தந்து கொண்டிருக்கிறார். அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம செல்ல போகிறோம். 6 நம்ம 8 வரைக்கும் பார்த்தோமானால் தைரியம் நிறைந்த ஒரு நம்பிக்கை. அப்போ இந்த தைரியம் நிறைந்த நம்பிக்கை எதனால் வருகிறது என்று பார்த்தோமானால் பரிசுத்த ஆவியானவரால் தான் இந்த நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்பொழுது தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார். அப்போ இந்த நாளில் நம்மை தேற்றுகிற அந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பவர் யார் என்று பார்த்தால் நமக்குள்ளாக வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் தான். அவரை நம்ம வெளியில் தேட வேணாம், நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் செய்து தேவனுடைய மகிமையை காணும் வரை அவர் நம்மை வழிநடத்துகிறார்கள் காணப்படுகிறார். அப்போ நம்முடைய ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் தைரியம் நிறைந்த நம்பிக்கை உடையதாய் காணப்படுகிறது. ஆனால் சரீரத்தில் அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறதா? கிடையவே கிடையாது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ பலவீனமானது. அப்போ அந்த ஆவி உயிர்ப்பிக்கிறது என்றால் நம் ஆவியானவரோடு நெருங்கி அவருடைய தொடர்பில் இருக்கும் பொழுது தான் அந்த ஆவி உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. அப்போ நம்மளுடைய நிச்சயம் எதில் இருக்குது? காணப்படுகிற உலக பிரகாரமான காரியங்களில் அல்ல, காணப்படாதவைகளின் மீது நமக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் உண்டு. அது என்ன நம்ம காணப்படாத காரியங்கள்?
நமக்காக ஆண்டவர் பரலோகத்தில் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நான் நிச்சயமாக அவருடனே கூட மகிமையிலே பிரவேசிப்பேன். எனக்காக ஆண்டவர் அங்கே ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்ற நம்பிக்கையின் விசுவாசம். அப்போது நம்ம பார்த்துருக்கோமா பரலோகத்தை? நம்ம போய் அங்கே தங்கி இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்காரா? ஆனால் காணப்படாதவர்களின் மீது நமக்கு விசுவாசித்து நாம் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிருவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் இந்த மாம்ச சரீரத்தில் நம்ம குடியிருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோமா? நம்ம பரலோகத்தில் மகிமைக்குள்ளாக இருக்கிறோமா? கிடையவே கிடையாது. நம்ம பூமிக்குரிய காரியங்களை, நம்ம சுற்றி நடக்கிற அந்த காரியங்கள், அந்த கவலைகளுக்குள்ளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளாக ஒரே ஒரு நம்பிக்கை மாத்திரம்தான் இருக்கிறது. நாம் பிற்பாடு அவரோடு கூட நாம் இருப்போம் என்ற நம்பிக்கை, அவரோடு கூட மகிமையில் நாம் பிரவேசிப்போம் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் விசுவாசம் தான் நமக்கு தைரியத்தை தருகிறது. அந்த நம்பிக்கையின் விசுவாசத்தையும் அந்த தைரியத்தையும் கொடுப்பவர் யார் என்று பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் தான். ஒருவேளை அவர் நம்மிடத்தில் இல்லை என்றால் நம்ம உலக பிரகாரமான கவலையில் அமிழ்ந்து போனவர்களாக காணப்படலாம். ஐயோ, இந்த நாள் எப்படி போகுமோ, இந்த நாளில் இந்த காரியங்கள் என்னை பலவீனப்படுத்திடுமோ, இல்லை இந்த பலவீனம் என்னை எப்படியே கொண்டு போய் சேர்த்துடுமோ, நான் எப்படி என் குடும்பத்தை பார்ப்பேன் அப்படின்ற கவலை மாத்திரம்தான் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. மீண்டும் மீண்டுமாக நான் சொல்கிறேன், அந்த பரலோகத்தில் நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த ஸ்தலத்தில் நம் தேவனோடு மகிமையில் காணப்படுவோம் என்ற அந்த நம்பிக்கையின் விசுவாசத்தை தருகிறவர் யார் என்று பார்த்தால் நம் பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. அப்போது நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில் வந்து சேர்ந்துருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த மார்னிங் டிவோஷன் ஓடி வரும். ஒவ்வொரு நாள் ஊழியத்திற்கு நிறைய பாடுகளின் மத்தியில் நம்ம கடந்து வரும். இதெல்லாம் எதற்காக என்றால், நான் ஒரு நாள் ஆண்டவரோட இருப்பேன், நான் ஆண்டவரை குடியேறுவேன், அவர் கூட நான் நித்தியமாக அவரை ஆராதிப்பேன், அவரோடு நான் பேசுவேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை தான் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறதாக காணப்படுகிறது. அப்போ நாம் எதை விரும்பி நம்ம இந்த ரட்சிப்புக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம் என்றால், நம்மை அழைத்த அந்த தேவன் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார். அவரோடு நம்மை கூட்டி சென்று அவரோடு நம்மை மகிமைக்குள்ளாக பிரவேசிக்க அவர் உதவி செய்வார் என்பதற்காகத்தான். அதைத்தான் நாம் வாஞ்சிக்கிறோம், அதைத்தான் நம்ம விரும்புகிறோம். இந்த நாளில் அதை தேடி தான் நாம் ஓடி வருகிறோம். பாடுகளை குறித்தல்ல, அந்த நித்திய வாழ்வை குறித்தே நாம் விரும்புகிறவர்களாக காணப்படுகிறோம். அதன் நிமித்தம் நம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். அப்போ உலகத்துக்கு நம் பிரியமானவர்களாக இருக்க நம்ம நாடினோம்னா ஒரு நாளும் யாருக்கும் பிரியமானவர்களாக நடந்து கொள்ள முடியாது. ஒருத்தருக்கு பிரியமானவர்களாக நடந்தால் இன்னொருத்தவங்களுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியாது. ஆனால் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருந்தேன், நான் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நான் செஞ்சேனா, நான் இன்னைக்கு செய்த காரியம் எல்லாம் என் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்தேனா என்பதை நாம் உணர்ந்து அதன்படி நாம் நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அப்படிப்பட்ட நிச்சயத்திற்குள்ளாக அப்படிப்பட்ட நம்பிக்கை இந்த மனிதர்களால் நமக்கு கொடுக்க இயலாது. அப்போ ஆண்டவர் மூலமாக இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு அளிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்போ அதன் நிமித்தமே நம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஆமென். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்போ முடிவில் நாம் மகிமையில் நிற்க போகிறோம் என்பதை குறித்து இந்த தீர்மானம் நமக்கு தேவை. அப்போ நம்ம யார்கிட்ட கடைசியாக போய் நிற்க போகிறோம்? நியாயாசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக அப்படி சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நாம் எல்லாரும் அவர் முன்பாக இருக்க போகிறோம். அப்போது எப்படிப்பட்ட மன உறுதி நமக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்றால், முடிவில் நான் மகிமையில் நிற்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அப்போ நாம் எல்லாரும் தேவனை ஒரு நாள் தரிசிக்க போகிறோம். அப்போ நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால்தான் நாம் தேவனை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா.
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமானதாக காணப்படுகிறதா என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பில் நாம் நிற்க போகிறோம் என்பதை தான் இங்கே குறிப்பிடப்படுகிறது. இப்போ நியாய தீர்ப்பு என்றால் என்ன? அது ஒரு கோர்ட். எப்படி கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ் கிட்ட ஒரு வழக்கு வருதோ அதே போல தான் நாம் அனைவரும் ஒரு நாள் ஆண்டவர் முன்பாக நாம் நிற்க போகிறோம். அப்போது அந்த நாளில் அந்த தேவனுக்கு முன்பாக நாம் குற்றப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்படாதபடி இருக்க வேண்டும் என்றால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ வேண்டும். நாம் வாழ்கின்ற இந்த உலகில் மாம்ச சிந்தைகள் எழும்பி நம்மை திசை திருப்பும்படியாக அநேக காரியங்களை நம்மளை அழைக்கழிக்கும். ஆனால் ஒன்று நமக்கு நினைவிருக்க வேண்டும், மகிமையின் வஸ்திரத்தை நாம் தரித்திருக்கிறோம் என்று. அந்த மகிமையின் வஸ்திரத்தை நாம் அசூசைப்படுத்தக்கூடாது என்று அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஏனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது என்பதை அவர்கள் ஒவ்வொரு நாளும் இருதயத்தில் விசுவாசிக்கிறார்கள். இந்த நாளில் கூட நமக்கு தெரியாமல் கூட சில தவறுகளை செய்திருக்கலாம், நம்ம சில தப்புக்களை செய்திருக்கலாம். ஆனால் நமக்குள்ளாக வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியத்தை குறித்து, மகளே நீ இதை செய்யாதே, மகனே இதை நீ செய்த காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக காணப்படுகிறது, நீ மாற்றிக்கொள்ள என்று. அப்போது சத்திய தேற்றவளனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் நடக்க அவர் ஒரு உந்துதலை காணப்படுகிறார். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். அப்போ இந்த நாளில் நாம் அழைக்கப்பட்டவர்களாக நம் மாத்திரம் பரலோகத்தில் ஆண்டவர் கூட இருக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோமா? என்னுடைய பிள்ளைகளும் ஆண்டவரோடு வர வேண்டும். அப்போது நீ இந்த காரியத்தை செய்யாத, காலையில் எழுந்து ஜெபி, காலையில் எழுந்து வேதத்தை வாசி, இது ஆண்டவருக்கு பிரியமான காரியம், அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தை சொல்லு, ஏன்னா இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அநேக ஆத்துமாக்களை நம்ம கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று நம் பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்க்கிறோம். நம்ம உற்றார் உறவினர்களுக்கு சொல்லி அழைத்து அவர்களும் நரகத்துக்குள்ளாக போகக்கூடாது, அவர்களும் ஆண்டவருடைய மகிமைக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் வெளியரங்கம் ஆக்கி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படி ஏது உண்டாக்குகிறோம். அப்போ இதனால் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல், இதுதான் நான் முன்பதாக சொன்னேன், நம்மை பற்றி மெச்சிக்கொள்ளுகிற ஊழியம் அல்ல, நம்மை படைத்த தேவனாகிய அவர் சர்வ வல்லவரை குறித்து நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்தே நாம் பிரசங்கிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகளுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். அப்போது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதபடின்னு வசனம் சொல்லுது. அப்போ நாம் இருதயத்தில் இருந்து ஆண்டவருக்கென்று அந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். எப்படி முன்பதாக சொன்னது பட்டது போல நம் பொறுப்புள்ளவர்களாய் இருக்கிறோமோ அதே போல நம் தேவனுக்கு இருதயத்திலிருந்து நாம் ஊழியம் செய்ய வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து நாம் ஊழியம் செய்வதல்ல, இருதயத்திலிருந்து நாம் ஊழியம் செய்பவர்கள் நாம் காணப்பட வேண்டும். இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் என்று கூறப்பட்டிருக்கிறது. நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்று தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். அப்போ இதில் பார்க்குறோம், ஒருவேளை பவுல் அந்த கொரிந்து சபையில் மக்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது ஆண்டவர் குறித்து தீவிரமாக பிரசங்கிக்கிறாரு. எத்தனையோ பாடுகள் மத்தியில் அந்த பாடுகளை சகித்து கொண்டு அந்த மகிமையான அந்த ஊழியத்தை செய்கிறாரு. ஒருவேளை காண்பவர்கள் உலக பிரகாரமான மக்கள் ஒருவேளை ஒரு பைத்தியக்காரராக இருப்பாரோ, ஏன் இப்படி தேவன் என்று பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார் என்று கூட கேள்வி கேட்கலாம். ஏன் இந்த நாளில் நீ இன்னும் சர்ச்சுன்னு போகிற, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? உலகத்துக்கு போனாலாவது நீங்கள் பொருட்களை சேர்க்கலாம், சர்ச்சுக்கு போய் நீ என்ன சேர்த்த அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் அவர்களுக்கு பார்வையில் நாம் பைத்தியமாகத்தான் தெரிவோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பவுல் தன்னுடைய முழு வாழ்க்கையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவாக இருக்கிறார். அப்போ இந்த நாள் இப்படிப்பட்ட ஒரு பகுத்தறியும் சிந்தனை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி கிறிஸ்துவின் அன்பு நம்மளை தேற்றி இந்த ரட்சிப்பின் பாதையில் அவருடைய ஒளியினிடத்திற்கு அழைத்து அவருடைய மகிமையான ஊழியத்தை செய்ய தேவன் நியமித்தாரோ, இந்த நாளில் கூட நாம் அப்படிப்பட்ட அன்பை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ நாம் மறைத்தாலும் மீண்டுமாக
கிறிஸ்துவுக்குள் எழும்போம் என்றதை நாம் அனைவர்களுக்கும் நாம் பிரசங்கிக்க வேண்டும். அப்போ பரலோக அன்பு நம்மளை திடப்படுத்துகிறது. அப்போ உலக பிரகாரமான அன்பு இன்றைக்கு மாறலாம், ஆனால் நம்ம பரலோக அன்பு ஒரு நாளும் மாறாது. அப்போ அவருக்கு முன்பதாக நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால், நம்மை நாமே தாழ்த்தி அவருக்கு இன்று ஊழியம் செய்ய வேண்டும். அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அவருடைய மகிமையை நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் கர்த்தருக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வளர வேண்டியவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நம் கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் நம்மை போஷிப்பார் என்ற அந்த நிச்சயம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். எப்படி அவருடைய அன்பு நம்மளுடைய வெளிப்படுகிறதோ அதே போல தான் நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவின் அன்பை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். நாம் அவருடைய ஊழியக்காரராக இருக்க வேண்டும் என்று அவர் ஒவ்வொரு நாளும் விரும்புகிறார். அதுதான் நம்ம சொல்லப்பட்டிருக்கிற மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியரும் சீஷராக்க வேண்டும் என்று. அப்போ அந்த எல்லோரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று. நான் சபைக்கு வந்தேன், நான் விசுவாசியாக போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றால் அவருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய மகிமை நமக்குள்ளாக வெளிப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மறைத்திருக்க எல்லாரும் மறைத்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திரலாமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த நாளில் யாருக்காக மறிச்சார் அப்படின்னா, அந்த அன்பை நம்ம மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். எனக்காக மட்டும்தான் மறிச்சார், என்னுடைய குடும்பத்துக்காக தான் மறிச்சார் நம்ம சொல்லக்கூடாது. இன்னும் ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் சொல்ல வேண்டும். அவர் மீண்டுமாக உயிர்த்தெழுந்ததை போல நம்மையும் ஒரு நாள் எழுப்பார் என்ற அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை குறித்து நாம் சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், அப்போ நம்ம சுயநலமாக எதையும் செய்யக்கூடாது. நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்ய வேண்டும். நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்னா, பரலோக சிந்தை நமக்குள்ளாக மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் நம்ம பார்க்கிறோம், ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். அப்போ நான் வெளி தோற்றத்தை பற்றி நான் பார்க்கல, சென்ற அதிகாரத்தில் கூட நம்ம பார்த்துருக்கிறோம், கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார் என்று. அப்போ நம் மாமும் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாமும் இருதயத்தை பார்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் மாம்சத்தை நோக்கி பார்க்காதவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. அப்போ இந்த புது சிஷ்டி அப்படின்றது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய சிந்தனையை குறிக்கிறது. நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உலக பிரகாரமான நிறைய காரியங்களை நம்ம சிந்தைகள் செலுத்தியிருப்போம். ஆனால் அந்த புது சிஷ்யா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய சிந்தை புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய நோக்கம் மாறி இருக்கிறது, அந்த நோக்கமும் புதிய நோக்கமாக மாறி இருக்கிறது. அப்போ நாம் தேவனோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் அந்த புது சிஷ்டியாக காணப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். ஏன்னா நம்மளுடைய புது சிஷ்டியில் நாம் யாரோடு இருக்கிறோம் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வாசம் செய்கிறார். நமக்குள்ளாக வாசம் செய்து கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த புது சிஷ்யா இருக்கிறோம் என்றால் நம்முடைய காணப்படுகிற பழைய பாவங்கள், பழைய கோபங்கள், பழைய கசப்புக்கள் எல்லாவற்றையும் நாம் களைந்து போட்டவர்களாய் கிறிஸ்துவின் அன்பு நம்மில் மேம்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். அப்போது யார் இந்த மாற்றத்தை தந்தது? நம்ம சுற்றி இருக்கிற மக்களா? கண்டிப்பாக கிடையாது. தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, அவர் பாவமே அறியாத சுத்த கண்ணராக இருந்தும் நமக்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்ற அந்த தேவ அன்பு, பரலோக தந்தை தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பாவிகளாகி நமக்கு தந்தருளினார் என்ற அந்த பரலோக தந்தையின் அன்பு, அது மாத்திரமல்ல நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகின்ற இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தான் இந்த நாளில் நம்முடைய புது சிஷ்யாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நாம் தேவனிடத்தில் நான் என்ன கேட்கணும்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் இன்றைக்கி என்ன செய்யணும், நான் இன்றைக்கி என்னுடைய மாம்சத்தை மாத்திரமில்லை என்னுடைய ஆவியையும் நான் புது சிஷ்டியாக நான் மாற்றிக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா.
18 21 வரை நாம் பார்த்தோம். அந்த புது உடன்படிக்கையின் ஊழியக்காரின் ஊழியம் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த புது உடன்படிக்கையின் ஊழியக்காரரின் ஊழியம் என்று பார்த்தால் இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த ஒப்புரவாக்குதல் என்றால் என்னென்னா சமரசம் செய்பவர்கள். அப்போது யாருக்கு நம்ம இப்போ 2 பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னா, நீங்கள் சண்டை போடாதீங்க, நம்முடைய பெரியப்பாவை பாருங்க, நம்ம சித்தப்பா பாருங்க, நம்ம குடும்பம் இப்படிப்பட்டது, நம்ம குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தால் வெளி உலகத்தில் பார்க்குறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமே. ஆனால் இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்ன? மக்களை கிறிஸ்துவோடு நம்ம கனெக்ட் பண்ண வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு கூறி அவர்களை தேவனுக்கு நேராக நாம் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒப்புரவாக்குதலின் ஊழியம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரரின் ஊழியமாக காணப்படுகிறது. இதுவே நம்முடைய கடமையாகவும் காணப்படுகிறது. அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாய் நடக்க வேண்டும் என்றால் தேவனுடைய அன்பில் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லப்பட்டது, சுவிசேஷம் அறிவிப்பது உங்களுக்கு விருப்பம் என்ன நீங்கள் அறிவிங்கன்னு சொல்லலை. சுவிசேஷம் அறிவிப்பது ஒவ்வொருவர்கள் தலையின் மேல் விழுந்த கடமையாக காணப்படுகிறது. அப்போ எல்லா விசுவாசிகளும் இந்த கடமையை செய்ய வேண்டும். நான் சபைக்கு ஆராதனையில் கலந்துக்கிட்டேன், அவ்வளோதான், நான் வீட்டுக்கு போகிறேன், இந்த நாளில் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்பதில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையை நாம் நிறைவேற்ற நாம் பொறுப்புள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போ இதை எல்லாத்தையும் நாம் யார்கிட்டேருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால், நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது பிதாவின் சித்தத்தை இன்னதென்று அறிந்து அவர் அநேக மக்களை ஆண்டவருக்கு நேராக நடத்தியதை போல இந்த நாளிலும் நாமும் அதே போல் அவருடைய சாயலாக தரிக்கப்பட்ட நாமும் ஆண்டவரை பின்பற்றி நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ நீண்ட நாள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடன் சமரசம் செய்ய வேண்டும். அப்போது அதுதான் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். நான் இந்த பாவத்தில் இந்த பாவத்திலேருந்து என்னால் மீண்டே வர முடியாது, நான் பாவம் செஞ்சேன், நான் ஆண்டவரோட நான் கனெக்ட் ஆக முடியாது, நான் சபைக்கு வரமாட்டேன், ஏன்னா பாவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில பேர் பின்மாற்றத்தில் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே வந்தேன் என்று. அப்போ அப்படிப்பட்ட ஒப்புரவாக்குதலின் ஊழியம் அவர்கள் நீண்ட நாள் பாவத்தில் இருந்தாலும் அவர்கள் தேவனுடன் வர வேண்டும், கிறிஸ்துவின் மூலமாக நம் பரலோக தந்தையோடு அவர்கள் கனெக்ட் ஆக வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியமாக காணப்படுகிறது. அப்போ இது எல்லா கிறிஸ்தவர்களும் மீது விழுந்த ஒரு கடமையாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்போது அன்னைக்கு பரலோக தந்தை அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தப்பட்டது போல இந்த நாளில் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நமக்கும் அப்படிப்பட்ட ஒப்புரவாக்குதலின் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய ஒப்புரவாக்குதல் என்றால் என்ன? நம் தேவனோடு எல்லாரையும் இணைக்க வேண்டும். ரட்சிக்கப்படாத பாவத்தில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களையும் தேவனோடு இணைக்க வேண்டும். அப்போது முதலாவது நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ரகசியங்களும் நமக்கு வெளிப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நம்ம கூட ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னை புறஜாதிகளை ரட்சிக்கப்படும்படியாக நான் இந்த நாளில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அநேக ஜனங்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் அப்படின்ற அந்த மகிமையான ஊழியத்தை நான் இன்றைக்கி நிறைவேற்றுவேன் என்று இன்றைக்கி நம்ம அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும். ஏன்னா இது நம்ம மேல் விதிக்கப்பட்ட கடமையாக காணப்படுகிறது. ஒரு புது உடன்படிக்கையின் ஊழியக்காரரின் கடமையாகவும் இது காணப்படுகிறது. அப்போது கொரிந்து சபையில் பவுல் நிறைய உபத்திரவங்களை கடந்திருக்கலாம், சந்தித்திருக்கலாம். ஆனாலும் தேவ அன்பு அவரை ஆளுகை செய்தது. அப்போ இந்த நாளில் ஆண்டோடைய ஆலயத்திற்கு நம்ம வரும்பொழுது கூட, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது கூட நிறைய பாடுகள் நமக்கு மத்தியில் நம்ம சேலஞ்சாக நமக்கு முன்பு நிற்கும். ஆனால் அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய தைரியம் நமக்கு எது கொடுக்கிறது என்றால் ஆண்டவருடைய அன்பு.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு அப்படிப்பட்ட தைரியத்தை கொடுக்கிறது. அப்போ இந்த நாளில் நம் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக அநேகரை நாம் தேவனிடத்தில் ஒப்புரவாக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் புறஜாதி மக்களையும் நேசிக்கிறார், பாவிகளையும் நேசிக்கிறார். அவர் எல்லாருக்காகவும், எனக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் அவர் தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தேவனோடு கூட ஒப்புரவாக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த நாளில் ஆண்டவர் அவருடைய அம்பாசிடராக, அவருடைய தூதனாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தூதனாக தான் தேவன் இன்று நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த புதிய உத்வேகத்தை நமக்கு எது கொடுக்குது, இந்த புதிய திருப்புமுனை எது கொடுக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளாக இருந்து அப்படிப்பட்ட ஒரு உத்வேகத்தை நம்ம கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஊழியக்காரனாக இருந்து நம்ம அநேகரை நாம் அவருக்கு சீஷராக்க வேண்டும் என்பதை அவர் இந்த நாளிலும் நமக்குள்ளாக இருந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ தேவன் நமக்கு நம்பிக்கை அளித்து கொண்டிருக்கிறார். எதன் மூலமாக என்றால் அவருடைய அன்பின் மூலமாக. ஹல்லேலூயா. அவர் இந்த நாளிலும் நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். எனவே அந்த முழு நம்பிக்கையோட இந்த நாளில் கூட நம் தேவனிடத்தில் நம்ம தாழ்மையாக, ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒப்புரவாக்கப்பட்ட இந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றுவேன், அநேகரை உம்முடைய ரட்சிப்புக்கு நேராக நான் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு தூதனாக இந்த நாளில் ஆண்டவரே நீங்கள் என்னை தெரிந்தெடுத்திருக்கீங்க, அந்த ஊழியத்தை நான் முழு இருதயத்தோடு நான் செய்வேன் என்று இப்பொழுதும் கூட நாம் தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒரு பொறுப்புள்ள உக்ரானக்காரனாய், ஒரு பொறுப்புள்ள ஊழியக்காரனாய், நம் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இந்த காரியத்தை நிறைவேற்றும் என்று தேவனுடைய சமூகத்தில் நம்மை அப்படியே அர்ப்பணித்து ஜெபிப்போம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரான ஒப்பு கொடுக்கலாம். ஆமென். கர்த்தர் நமக்கு ஒப்புரவாகுதல் ஊழியத்தை சேர்ந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் எப்படி ஒப்புரவாகினார்? ஆமென். நாமெல்லாம் உலகத்தில் பாவிகளும் துரோகிகளுமா இருந்தோம்ல, ஆண்டவர் பரலோகத்தில் இருந்த ஆண்டவர் நம்மை தேவனுக்கு ஒப்புரவாகும்படி தன்னையே தாழ்த்தி, ஆமென், சிலுவையில் மரண பரிந்தும் அப்படியே மாற்றி நம்மையும் ஆண்டவரையும் அப்பா பிதாவையும் கூப்பிடுவதான புத்திர சுகாரத்தை தந்தார். ஆமென். நம்ம நேசித்து நம்மளை வழி நடத்தி நம்மளை பலப்படுத்தின ஆண்டவரை, நம்ம எதிர்த்து ஆழ்த்தின ஆண்டவரே, என்னை நீங்கள் நேசிக்க அந்த உலகத்தை வந்தீங்களப்பா, எங்களை உங்களோட சேர்க்க அந்த ஒப்புரவாதத்தை தந்தீங்களப்பா, இந்த சிலுவை நன்மை நான் என்ன சொல்லுவேன்? நாமே ஆண்டவர் உமக்காக எங்களுக்காகவும் ஆண்டவர் சிலுவையில் ஆண்டவர் பலியானார். என்னை பரணே படைக்கின்றனே இந்த வேலை, அடியேனே திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே, கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே, கரை நீங்க இருதயத்தை. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட அப்பா, இந்த நாளில் எங்களுக்கு ஒரு
உணர்த்துதலை தந்தீரே. நாங்கள் ஒப்புறுதல் ஆக்குதலின் ஊழியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். we are the ambassador of Christ. இன்றைக்கு நாங்கள் இந்த ஸ்தானத்தில் நின்று ஆண்டவரே நாங்கள் செயல்பட நீங்க உதவி செய்யும். இப்பொழுதும் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில நீங்க அசைவாட போவதற்காக நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனங்கள் 17-18. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 18. இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த நாளில் கூட நம்ம பார்த்தோம், இந்த 17வது வசனம் போடப்பட்டது போல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். நானும் கூட பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட ஆதியில பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அதிகமாய் பெற வேண்டும் என்ற வாஞ்சை இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்க என்னுடைய பழைய சுபாவங்கள், பழைய பாவங்கள் எல்லாமே என்னை விட்டு போவதை என்னால் உணர முடிந்தது. இன்றைக்கும் கூட ஆண்டவர் இன்னும் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. அதனால இன்றைக்கு இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவேளை நம்ம பழைய மனுஷனா இதுவரைக்கும் இருந்தோம் என்றாலும் இன்றைக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்தது நிமித்தம் நாம் புது சிருஷ்டியாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த நிச்சயத்தை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு புது சிருஷ்டியாய் இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் 18வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, நாம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்முடைய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாம் நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இவாஞ்சலிஸ்ட்க்கு மாத்திரம் கொடுத்த ஒரு கட்டளை கிடையாது. இவாஞ்சலிஸ்ட் மட்டும் தான், சுவிசேஷகர் மாத்திரம் தான் போய் ஆண்டவரை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்லணும்னு கிடையாது. இன்றைக்கு மத்தேயு 28:19வது அதிகாரத்தின் படிக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது நாம் எல்லோர் மேலும் விழுந்த கடமையாயிருக்கிறது. அதனால இன்றைக்கு இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். புதிய சிருஷ்டியாய் இருக்கிற நாம் சும்மா இருக்கக்கூடாது. நம்ம மாத்திரம் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கொண்டிருந்தால் போதாது. நம்ம ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றிருந்தால் போதாது. நாம் எழுந்து புறப்பட்டு போய் அநேக ஜாதிகளை ஆண்டவருக்கு நேராக சீஷராய் மாற்றி அவருடைய பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த வேளையில கூட நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? ஒருவேளை நம்ம இதுவரைக்கும் ஆண்டவருடைய பிரதான கட்டளையை நம்ம நிறைவேற்றாம இருந்தோம் என்றால் இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். நாம் தான் அந்த ஆண்டவருடைய அம்பாசிடராய் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு பாலமாய் இருந்து, எப்படி ஒரு பிரிட்ஜ் இருந்தா இந்த சைடு வருகிற வழியும் அந்த சைடு வருகிற வழியும் கனெக்ட் பண்ணி அது ஒரு சுமூகமான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லுமோ, அதுபோல இன்றைக்கு நாம் பாலமாய் இருந்து தேவனையும் மனிதர்களையும் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் நாம் இணைக்க வேண்டும். இந்த வேளையில நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் செய்யாமல் இருந்திருந்தா எங்களை மன்னிங்க. நீங்கள் எங்ககிட்ட பிரதான ஊழியத்தை கொடுத்திருக்கிறீங்க. அது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுகிறபடி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்கள் கரத்தில் நீங்கள் விட்டு சென்றிருக்கீங்கப்பா. நாங்கள் உங்களுடைய அன்பை நாங்கள் பிரதிபலிக்கணும். நாங்கள் பழைய பாவத்தில் பழைய மனுஷர்களாக நாங்கள் வாழக்கூடாது. இன்றைக்கு எங்களை புதிய சிருஷ்டியாய் நீங்கள் மாற்றி ஒரு விசையாக ஆண்டவரே நீர் எங்கள் கரத்தில் கொடுத்து விட்டு சென்ற ஆண்டவரே இந்த பிரதான கட்டளைகளை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம கண்களை மூடி நம்ம தேவனை நோக்கி நம்ம பார்ப்போமா? இன்னும் எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பேர் பாவத்தில் இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பேர் சாவுக்கு ஏதுவான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ ஆத்துமாக்கள் இதோ நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட நம்ம ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து மீண்டுமாக ஒப்புரவாக்குதலின் ஊழியம் நாம போய் மற்றவங்க கிட்ட சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இதோ அவர்கள் மனம் திரும்புகிற காலம்
வருகிறது. இந்த வேளையில நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இன்றைக்கு எங்களை புதிய சிருஷ்டியாக மாற்றுங்கப்பா. நாங்க ஆண்டவரே முதலாவது மனம் திரும்பினால்தான் ஆண்டவரே எங்கள் மூலமாக இன்னும் அநேகர் ஆண்டவரே தொடப்பட ஏதுவாயிருக்குமே. ஆண்டவரே இன்னும் அந்த பழைய சுபாவங்கள், கோபங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. இந்த வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் நிச்சயிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் புது சிருஷ்டியாய் நாங்கள் இருக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே அப்பா உம்மையும் அப்பா உம்முடைய மக்களையும் ஒப்புர வாக்குகிற ஆண்டவரே இந்த ஊழியத்தை எங்க கைகளில் நாங்க எடுக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு ஆண்டவரே நாங்க திறப்பின் வாசல்ல நின்று அழிந்து போகிற ஆத்துமாக்களை உங்க பக்கம் நாங்கள் சேர்ப்போம் என்கின்ற தீர்மானத்தை நாங்கள் எடுக்கிறோம் அப்பா. இனிமேல் நாங்க ஒரு நாளைக்கு ஒருவருக்காக ஒருத்தருக்காக வாச்சு நாங்க சுவிசேஷத்தை நாங்கள் சொல்வோம் என்று நாங்க முடிவு செய்கிறோம் அப்பா. இந்த வேளையில உங்களுடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். ஆண்கள் ஆண்களோடும் பெண்கள் பெண்களோடும் நம்ம கரத்தை பிடித்து நம்ம நின்று கொள்ளலாம். இது எதை குறிப்பிடுகிறது என்றால், நாம் தேவனுடைய ஒப்புர வாக்குதலின் ஊழியத்தை நம்ம செய்கிறோம். நாம் இது போல ஆண்டவரையும் மக்களையும் நம்ம இணைக்க போகிறோம். நம்ம கரம் பிடித்து நம்ம நின்று கொள்ளலாம். நின்று கொண்டு ஆண்டவருடைய பிரதான கட்டளை ஆகிய மத்தேயு 28:19-20 வசனத்தை நம்ம சொல்ல போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆகையால் நாங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஷாலோம் ஷாலோம். கர்த்தர் நம்மளை ஒரு கிறிஸ்துக்குள்ளாக ஒரு ஸ்தானாதிபதிகளாக அம்பாசிடராக நிறுத்துவாராக. ஆமென். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.